Welcome to Chennai Press News Channel. Dr. Agarwals Eye Hospital, Chennai, performs world's first of its kind surgical procedure to restore vision to a 44-year-old gynecologist from Mumbai who had become completely blind in both eyes. So, thanks for coming here to attend this press conference. So, எல்லாருக்கும் தெரியும் கண் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், பார்வை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாம நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க முதல்ல இருந்தே எதையும் பார்த்ததில்லை, they'll get adopted to it, அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறவங்க சடனாக அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சு அவங்க கம்ப்ளீட்டாக இன்னொருத்தங்களோட உதவியோட தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில அவங்க நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும், அந்த நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண 5F-ISHF. ஸோ இந்த IOL டாக்டர் சூசன் ஜேக்கப் அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கிளினிக்ல அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஐ இன்வைட் டாக்டர் சூசன் டு டாக் அபவுட் 5F-ISHF. வணக்கம், ஐ எம் டாக்டர் சூசன் ஜேக்கப், அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல், சென்னை. என் கூட டாக்டர் சௌந்தரி இருக்காங்க, டாக்டர் மனோஜ் கத்ரி இருக்காங்க. போன வாரம் எங்ககிட்ட பாம்பேல இருந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் சர்ஜன் வந்தாங்க. 2 கண்ணும் தெரியாம அவங்க உதவியோட நடந்தாங்க, அவங்களுக்கு தனியாவே நடக்க முடியாது. 1.5 years முன்னாடி வரைக்கும் அவங்க சர்ஜரி கூட பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிறைய சர்ஜரிஸ் அந்த கண்ணுல பண்ணி எல்லா இடத்துலயும் போய் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்க இங்கே வந்தாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டைம் 5F-ISHF டெக்னிக் யூஸ் பண்ணி, இது அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல்ல டெவலப் பண்ண ஒரு டெக்னிக். இது வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த பேஷண்ட்க்கு திருப்பியும் பார்வை கொடுத்திருக்கோம். பேஷண்ட் இப்ப தனியா நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க கண்ணு திறக்கும் போது தனியா நடந்து உள்ள ரூம்ல வந்தாங்க. அண்ட் இப்போ அவங்க within a month vision already இப்பவே 624 ஆயிடுச்சு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்போது ஐ எம் ஷூர் அவங்க திருப்பியும் அவங்க ஒர்க்குக்கே போற அளவுக்கு ஆயிடும். சோ இந்த புது டெக்னிக் 5F-ISHF இருக்கிறது என்னன்னா, பேஷண்ட்க்கு லென்ஸ்னாலதான் ப்ராப்ளம் எல்லாமே இருந்தது. லென்ஸ் ஃப்ரண்ட்ல மூவ் ஆயிட்டு மத்த கார்னியா, glaucoma, ஐரிஸ் எல்லா லேயர்ஸ்லயும் டேமேஜ் ஆகி அந்த லென்ஸ் இடத்துல இல்லாததுனால இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இந்த லென்ஸ் நாங்க மாத்திட்டு புது 5F டெக்னிக் வச்சு லென்ஸ் போட்டோம். இது வச்சு என்ன அட்வான்டேஜ்னா, லென்ஸ் கம்ப்ளீட்லி ராக் ஸ்டேபிளா இருக்கும், எங்குமே ஆடாது. முன்னாடி லென்ஸ் உள்ள ஃப்ரண்ட்ல தள்ளி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ இருக்கிற லென்ஸ் அதே இடத்துல இருக்கும். மைக்ரோ இன்சிஷன்ஸ், மைக்ரோ ஸ்க்ளீரோட்டமி, மைக்ரோ இன்சிஷன்ஸ் வச்சு ரொம்ப சின்ன ஒரு நீடில், தின் நீடில் அளவுக்கு இருக்கிற இன்சிஷன் வச்சுதான் இந்த லென்ஸ் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றோம். அதனால போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்ப இருக்கிற டெக்னிக்ஸோட. மத்த இப்ப இருக்கிற டெக்னிக்ஸ் லீக் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த ஹாப்டிக்ஸ் வெளியில் வரலாம். இது எல்லாமே நலிஃபை ஆச்சு, இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அஃபோர்டபிலிட்டி இப்போ இதுல அட்வான்டேஜ் மெயின் என்னன்னா, இப்போ நம்ம சிஎம் காப்பீடு திட்டத்துல கூட இது நமக்கு பண்ணலாம். ஸோ அஃபோர்டபிள் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கும் டெஃபினெட்லி இந்த டெக்னாலஜி அவைலபிளா இருக்கும். அதை நான் உலக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது லென்ஸ் ஹாப்டிக் வெளியில எடுத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. பட் அது நிறைய டெக்னிக்ஸ் இருக்கனாலே அதுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் ரேட் கூட ஜாஸ்தி இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் டெக்னிக்ல அதை பார்த்தீங்கன்னா, அது ஹாப்டிக் மினிமல் இன்வேசிவ் டெக்னிக் மூலமா தான் நம்ம யூஸ் இதை வெளியில கொண்டு வந்திருக்கோம். மினிமலி இன்வேசிவ் இருக்கனாலே அதோட ஃபிக்சேஷன் ரொம்ப ஜாஸ்தி பெட்டரா இருக்கு. 2-3 அட்வான்டேஜ் என்னன்னா, அதை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் சொல்றோம், அது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். 3வது மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, அது லென்ஸ் ஷேக்கே ஆகாது. It's in the near normal natural position. So the 3 advantages இருக்கனால இந்த லென்ஸோட ஸ்டெபிலிட்டி பிளஸ் குவாலிட்டி ஆஃப் விஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதுதான் இந்த டெக்னிக்கோட மெயின் அட்வான்டேஜ்.
ரெண்டாவது வந்து மேடம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இந்த டெக்னிக் சர்ஜரி பண்ண டைம்ல நம்ம எல்லா பேர் சர்ஜன்ஸ் இருக்கோம், நமக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட எக்ஸ்பர்டீஸ் அது டாக்டர் சூசன் இருக்கனாலே அவர் தான் இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே பெனிஃபிட் வந்து ரொம்ப மற்ற ஜெனரல் பாப்புலேஷன் மற்ற மக்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு தான் நம்ம இதுக்கு உங்களுக்கு கூப்பிட்டதுக்கு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் வந்து பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கு, பட் நம்ம சர்ஜன் ஆப்ரேட் பண்ண டைம்ல இது ரொம்ப சேலஞ்சிங் டெக்னிக். இது ப்ரிசிஷன் ஹேஸ் டு பி டாப் ஆர்டர். அது ப்ரிசிஷன் எல்லாமே நம்ம மைக்ரோ மில்லிமீட்டர் லெவலில் தான் பார்க்குறோம். இதே நம்ம மாஸ்டர் பண்ணிட்டு ஓரளவுக்கு கொண்டு பண்ணுறதுன்னா நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100% விஷன் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ்.